ஜோதிட ஆர்வ நண்பா வணக்கம். காரைக்குடியிலிருந்து ஜோதிடர் ராம்ஜி பேசுகிறேன். ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்கணத்திற்கு அதிபதி பலமும் பெற்று சுபத்தன்மையும் பெற்று லக்கணத்தில் 4ஆம் வீட்டில் அலங்காரமாக அமர்ந்திருக்க வண்டி வாகனம் கார் என சுகபோகமாக வாழ்வான். ஜாதகன் தன் தாயை நன்கு கவனித்துக் கொள்வான். தாய் நல்லா இருப்பாங்க. அதற்கு காரணம் மகன்தான். 4ஆம் அதிபதி லக்னாதிபதி சுபத்தன்மையோடு 4இல் அமர ஜாதகன் வண்டி வாகனத்தோடு தாயை அன்போடு அரவணைத்து வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொண்டிருப்பான். அதே லக்னாதிபதி பாவத்தன்மையோடு, அதாவது சனி ராகு கேது தொடர்போடு இருந்து பலமும் குறைந்து லக்கணத்தில் 4இல் அமர தாய் சிறப்பென்று இருப்பால். இவனுக்கு சுக சௌகரியங்கள் பெரும்பாலும் கிடைக்காது. வாகன யோகங்கள்லாம் பெரிதாக கிடைக்காது. வீடு வாசல் பெருசாக கிடைக்காது. லக்கணாதிபதி பாவத்தன்மையோடு 4இல் அமர சுக சௌகரியங்கள் கிடைக்காது. தாயை கவனிக்க மாட்டான். தாய்க்கும் சிறப்பில்லை, இவனுக்கும் சிறப்பில்லை. இதே 4ஆம் அதிபதி வேகத்தன்மையோடு, அதாவது சூரியன் செவ்வாய் தொடர்போடு அல்லது சூரியன் செவ்வாய் வீட்டில் அமர்வது, சூரியன் செவ்வாயோடு பரிவர்த்தனை செய்வது, பலமும் பெறுவது. 4ஆம் அதிபதி வேகத்தன்மையோடு இருந்து லக்னாதிபதி வேகத்தன்மையோடு இருந்து 4இல் அமர ஜாதகனும் தாயும் மோதிக்கொள்வார்கள். ஆனால் ஜாதகனும் உயர்ந்த நிலையில் இருப்பான், தாயும் உயர்ந்த நிலையில் இருப்பாங்க. பெரிய பொருளாதாரத்தில் உயர்ந்திருப்பாங்க. தாய் பெரிய லெவலில் உயர்ந்திருப்பாங்க. ஆனால் மகனோட சில மோதல்கள் இருக்க தான் செய்யும். லக்னாதிபதி 4இல் வேகத்தன்மையோடு இருந்தார். மறுபடியும் சொல்கிறேன், லக்னாதிபதி சுபத்தன்மையோடு 4இல் இருக்க வீடு வாகன யோகங்கள் கிடைக்கும். தாயை அன்பாக கவனித்துக் கொள்வான். 4ஆம் அதிபதி லக்னாதிபதி பாவத்தன்மையோடு 4இல் அமர தாயை கவனிக்க மாட்டான். இவனுக்கு வீடு வாசலும் கிடைக்காது, சுக சௌகரியங்கள் கிடைக்காது. லக்னாதிபதி பலம் கூடி வேகத்தன்மை பெற்றிருந்து 4இல் அமர தாயோடு மோதல் உண்டு. ஆனால் தாய் பொருளாதார பலம் உயர்வு உண்டு. பெரிய வல்லுவாக இருப்பாங்க தாய், காசு பணம்னு. லக்னாதிபதி வேகத்தன்மையோடு 4இல் அமர்ந்தால் தாய் காசு பணம்னு வல்லுவாக இருப்பாங்க. ஆனால் மகனோடு மோதுவாங்க. ஒரே லக்னாதிபதி 4இல் அமர 3 வித பலன்கள். சுபத்தன்மையில் ஒரு பலன், வேகத்தன்மையில் ஒரு பலன், பாவத்தன்மையில் ஒரு பலன். இதே கான்செப்ட் தான் எல்லா வீடியோவில் வரும். அதாவது வேகத்தன்மை என்பது உயிர்காரத்துவங்களை மோதவிடும். சுபத்தன்மை என்பது எல்லாத்துக்கும் நல்லது. பாவத்தன்மை என்பது எல்லாத்துக்கும் கெடுதல். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம்.